சார் அம்பேத்கரிசம் 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 தங்கவேலு ராஜேந்திரன் தங்கவேலு ராஜேந்திரன் தங்கவேலு ராஜேந்திரன் நம்பின மக்கள் தலைவர் ராஜேந்திரன் நம்பின மக்கள் ராஜேந்திரன் 68ஆம் ஆண்டு நினைவு நாளிலே தளபதி அவர்களுடைய அழைப்பில் ஏற்று வந்திருக்கிறதான இயக்க அன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஜேபிம்பல் கலந்த வணக்கத்தை உறுதாக்கி கொண்டு அண்ணல் அவர்கள் இருந்து இன்றோடு 68 ஆண்டுகள் 69ஆம் ஆண்டு தொடங்க இருக்கின்றது. அண்ணல் அவருடைய செய்த தொண்டுகள் சேவைகள் அனைத்தும் இந்த இந்திய நாட்டினுடைய அனைவருடைய மக்கள் தொண்டுகளில் இடம்பெற்று இருக்கிறது. இன்றைக்கு அனைத்து வேலைகளும் நடைபெறுகிறது என்றால் அண்ணலுடைய சட்டத்தின் வழியாக நடைபெறுகிறது. அண்ணல் அம்பேத்கர் இல்லை என்றால் நாமெல்லாம் இந்த மண்ணிலே இல்லை. நாமெல்லாம் முன்னொரு ஜென்மத்திலே எல்லோரும் வந்துட்டு அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம் மாதிரி இருந்திருக்கோம். அண்ணல் அவர்கள் எழுதிய சட்டத்தின் அடிப்படையிலே நாம் எல்லாம் இன்று தலை தூக்கி நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவு நாளிலே அண்ணல் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டு பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளான இன்று நம்மிடையே வந்து பாபா சாஹேப் இறந்து விட்டாலும் நான் இருக்கிறேன், என்னுடைய இறுதி மூச்சு வரை உங்களுக்காகவே வாழ்வேன் என்று மிக பிரயத்தனப்பட்டு இங்கு நம்மிடையே சூரியனாக உதித்து நம் வாழ்க்கையை வெற்றி பெற செய்ய வந்திருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் பாபா சாஹிபினுடைய ஒரே பிரதிநிதி, இந்திய குடியரசுக் கட்சியின் ஒரே தலைவர், மாபெரும் தலைவர் பாபா சாஹிப் இன்று இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். இன்று பாபா சாஹிப் அவர் உருவத்தில் நாம் காண்கிறோம். அவருக்கு முதற்கண் என்னுடைய நீல வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். எனக்கு முன்னாலே பேசிய நண்பர் பிரசாத் சொன்னபடி இந்திய நாடு என்று எங்கு போயிருக்கிறது, எங்கு போய் கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோலார் கோல்ஃபீல்ட். இன்று தலைவர் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் ஆங்காங்கே இருள் சூழ்ந்திருக்கிறது, மன இருள், வெளியிருள் எல்லாம். அதெல்லாம் நீக்க வந்த பகலவன் நம்முடைய தேசிய தலைவர் எஸ்ஆர் அவர்கள். இன்று உறுதியேற்போம், இந்திய குடியரசுக் கட்சி மீண்டும் பட்டொலி வீசி பறக்க வேண்டும். கோலார் தங்கவேலிலே கர்நாடக சட்டமன்றத்திலே தலைவருடைய குரல் ஒலிக்க வேண்டும். அதன் மூலம் தங்கவேலியுடைய குற்றங்குறைகள், குண்டு குறைத்தி எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். ஆதலால் அவருக்கு தான் மீண்டும் மீண்டும் அவருடைய கரத்தை பலப்படுத்த நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய அந்த கோரிக்கை ஏற்று உங்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை உரித்தாக்கி, பாபா சாஹிப் இருக்கிறார், நம்முடைய இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் செல்வோம். நன்றி, வணக்கம். சார், 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ முனிசிபாலிட்டியில் மீட்டிங் ஆகிட்டு இருக்குது, கலந்துக்கிட்டீங்களா இல்லைங்களா? பாபா சாஹேப் அம்பேத்கர் எல்லா இடத்துலையும் மரியாதை செலுத்தணுன்றாங்க. அவங்களுடைய மரியாதை கவுன்சில் மீட்டிங், எத்தனை கவுன்சில் வந்து மாலை போகணும், எவ்வளோ லீடர்ஸ்க்கு வந்து மாலை போகணும், கவுன்சில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும். இல்லை அன்னைக்கு மீட்டிங் வச்சுக்கிறாங்கன்னா அறிவின் மாமன் அவரும் அண்ணல் அம்பேத்கர் கிட்ட கற்றுக்கணும் இல்லையா? அதுவே பெரிய தவறு. சார், அப்புறமா நான் பர்மனெண்ட் பிஎம்எல் ஒர்க்கர்ஸு
26 நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக தர்ணா உக்காந்தாங்க. எல்லா லீடருங்களும் இன்க்ளூடிங் யூனியன் மினிஸ்டரும் வந்து போனாங்க. உங்களுக்கு அழைப்பு வந்ததுதானே இல்லைங்களா? வந்தாங்க, கேட்டாங்க, என்னங்க என்ன சொன்னீங்க? எனக்கு வந்துச்சு. என்ன பண்ணாங்க, என் பார்ட்டி சார்பில் கூட போய் பேசிட்டாங்க. 5000 ரூபாய் டொனேஷன். இல்லை, எல்லாருமே மழை போல் உங்களை தான் நம்பிட்டு இருந்தாங்க, வந்தால் நல்லாயிருக்கும். நான் சைனட் மண், நான் எங்க சைனட் மண்ணு கொடுத்தா மலையாக மழையும் சைனட் வித்தியாசம் இருக்குது. அதை மாதிரி புரிஞ்சுக்குதுன்றாங்கல்ல, அதில் பாறை மாதிரி புரிஞ்சுக்குதுன்னா சொல்கிறாங்க. வேற என்ன கேள்வி? அதுக்கு பதிலே இல்லைங்களா? சரியா எதுக்கு? ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் என்ன சொன்னீங்கன்னுட்டு. நான் வரலங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருக்கு? அவங்களுக்கு. சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஒன்றும் பண்ணல. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலர், நான் என்ன பண்ணேன்? என் பவர் இருக்கும்போதும் அவங்களுக்கு சலுகை செய்யுது. இது வரைக்கும் எந்த லீடரும் செய்தது. ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க டிஎம்எல்ல ஸ்குவாட் ஓடனா கவகமானு இறங்கி ஓடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த காலகட்டம் இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்க கூட அதே இடத்துல தானே வேலை செய்கிறான். அவனுக்கும் பஸ் பாஸ் ஒன்று வாங்கி கொடுக்கணும் நான். கரெக்டுங்களா? 4 நாளைக்கு தீபாவளின்னு சொன்னால் இன்றைக்கி எஸ்சி ஃபங்க்ஷன் நடந்துருக்குது. சிஎம்டி உட்காந்துக்கிறாரு. கலரே உனக்கு தெரியும் கேஜிஎஃப் தீபாவளி நான் எப்படி பசங்கள்லாம் கறி தோசை இட்லி சாப்பாடு தேங்காய் இப்படிலாம் சொன்னாங்கல்ல. அதே மீட்டிங்கில் பேசி மறுநாளே போனஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. பிஎம்எல்ல இறந்து போயிட்டால் பிஎம்எல் தொழிலாளி பிள்ளைங்களுக்கு தான் வேலை. வேட் நான் பிஎம்எல் பண்ணி கொடுத்ததுனால வெறும் பிஜிஎம்எல் எம்ப்ளாயி பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும்னு 160 பேருக்கு மினிஸ்டர் வேலு வந்திருக்கும் போதும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். அதில் என் கையிலையும் ஒரு 10 பேருக்கு கொடுன்னு சொன்னேன். உண்மை தானே? எங்கே அந்த விசுவாசம்? எவங்கிட்டனா ஒரு 10 ரூபா கொடு உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லையே. இன்னும் எவ்வளோ அரசியலில் சுத்தமாக இருக்கணும். அரசியலில் எவ்வளோ சுத்தமாக்குறோமோ அவ்வளோ நானே என் குடும்பம் சுத்தமாக இருக்கும். பட் என் குடும்பம் சுத்தமாக இருக்குதா இல்லையான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் டிமாண்டு சால்வ் ஆகிறதுக்கு அறிகுறி இருக்கா சார்? எது சார்? உங்கள் ஒர்க்கர்ஸுக்கு சால்வ் ஆகலாம். இப்போ கம்யூனிஸ்ட் லீடர்ஸுங்கெல்லாம் கூட அசூரன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. மீனாட்சி சுந்தரம் சார் கூட வந்து அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன். ஒரு தொழிலாளியும் 3000 2000 முடிஞ்சவங்களுக்கு சேர்த்து 39 லட்சம் கொடுக்குறேன். அதில் 5 லட்சம் ரூபாய் லாயர் ஃபீஸு. மிச்ச ரூபாய் எங்கே போச்சு? அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் எங்கே போச்சு? இதெல்லாம் நாங்கள் போயிருந்தால் கேட்டுருக்கோம். கேட்டிருந்தோன்னாக்கா அவங்க தர்ணாவே கொலாப்ஸ் ஆகிடும். அவங்களுடைய தர்ணா கொலாப்ஸ் பண்ணுறதுக்குன்னா நாங்கள் போக முடியும். யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, கேஸ் ஃபைல் பண்ணாங்க, மாபெரும் வெற்றி. இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு நீதி கட்சிதே கிடையாது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. என்னடா அப்படியேப்பட்ட நீதி அப்படியேப்பட்டதுன்னு பார்த்தாக்கா திஸ் கேஸ் இஸ் நாட் மெயின்டெனபிள் இந்த கோர்ட்டுங்க. நீ தகுதி இல்லாதவன் சினிமாவில் கூட காட்டுவேன், நீ அதுக்கு லாக்கில்லை, நீ எதுக்குடா லாக்கில்லைன்னு தலையில் வச்சுக்கோங்க தெரியுமா? அந்த மாதிரி திஸ் இஸ் நாட் மெயின்டெனபிள், இட் இஸ் டிஸ்மிஸ்டு. அதை கொண்டாந்து தொழிலாளிகள் ஏமா தொழிலாளிகளும் அதை நம்பி இன்னும் நம்ம இருப்பாங்க, இன்னும் நம்புவோம். ஆஸ் நேஷனல் பிரசிடென்ட்டு, ரெண்டாவது லாயர், நீங்கள் நாட் மெயின்டெனபிள் பண்ணால் அப்போ எந்த கோர்ட்டை அப்ரோச் பண்ணணும் சொல்லுங்கள். அதில் கொடுத்துருக்காங்கல்ல, எந்த கோர்ட்டு? go to this court, லோக்கலில் எங்கே? இட் இஸ் நாட் மெயின்டெனபிள் இன் ஹை கோர்ட், பட் யூ ஹேவ் டு ப்ரொவைட் யுவர் செல்ஃப் விச் கோர்ட் யூ ஹேவ் டு கோ. லேபர் கோர்ட்டா? ஏன்னா இதுக்கும் வரதில்லை செக்ஷன். நான் உனக்கு டியூஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாதியார் சொல்லுவான். என்னன்னா அவன் குவாலிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டு, அவனுடைய ஸ்டடீஸ் அவன் இதை கற்றுக் கொடுக்குறது உன்னால் தாங்க முடியாது. அப்போ நீ எங்கே போகணும்? லோவர் வாதியார்கிட்ட சாப்பிட இல்லையா? அது அவங்க லாயருக்கு தெரிஞ்சு இருக்கணுமே. சிம்பிள். பாவம் பிள்ளைங்க 27 நாள் 28 நாள் உட்காந்தாங்க. அவுட்புட் இஸ் நத்திங். இப்போ 9, 12 கூப்பிட்டுக்கிறாங்க. எதுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க? நெகோசியேஷன். கடற்கரை வேலை பண்ணுறது.
மீடியேட்டர் திறக்கிற வேலை பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்டு எங்களுடைய இது இவ்வளோ தான். நாங்கள் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு கான்ட்ராக்ட் கிட்டோம். கான்ட்ராக்ட் எவ்வளோ கொடுக்குறானோ கொடுக்கட்டும். அது கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. மேனேஜ்மெண்ட் 200 ரூபா கொடுறா அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கணும். இவன் தூக்கி இவன் பாயிண்ட்லேருந்து 200 ரூபா கொடுத்துட்டா அவன் நக்கின்னு போயிடுவானா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. The management should agree with the contractor. Okay, we are paying this much. You give this much ன்னு சொல்லு. யார் இந்த நெகோசியேஷன் உட்காந்து பேச வேண்டியது? லீடர்ஸ். இதுதான் விஷயமே. அப்பாயின்மெண்ட் எல்லாம் மேனேஜ்மெண்ட். என்ன சொன்னால் மேனேஜ்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாம் பேச வரலாம், நெகோசியேஷன் வரலாம். எங்களுக்கு சப்மிஷன் நாங்கள் சப்மிட் வெயிட் அண்ட் சி. சார் இப்போ நீங்கள் 4 years ஆகிடுங்க, கவுன்சிலர் கூட ஆகிட்டீங்க, கவுன்சிலர் பாடி 5 years 4 years கம்ப்ளீட் ஆகிடுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்கிறது நான் சொல்கிறேன். Totally it is failed. Shameful administration. We are all taxpayer in our mining, including you, me, everybody. First class road to 7th class, straight and cross. ஏதாவது உங்கள் மன இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஏதாவது ஒரு ரோடு நல்லா இருக்கா சொல்லுங்கள் சார். போயிடுது சார். நீ அந்த ஊருக்காரர் தான் சார். நீ மீடியா கரெக்டாக சொல்கிறது மாட்டாங்க யாரும் பேச. நீங்களும் மீடியா தான். நான் யாரும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. பட் அவர் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது இட் இஸ் மை டியூட்டி. செய்திருக்காங்களா? இல்லை. ராஜ் கால்வாயெல்லாம் க்ளீன் பண்ணணும். ராஜ் கால்வாய் மேலே வீடு கட்டுறதுக்கு ஆசையம் நகரில் கமிஷனர் இன்ஜினியர் தர்ணா உட்காடுறாங்க சார். தேர் கெப்பாசிட்டி இஸ் ஒன்லி சிட்டிங் தர்ணா. அது நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலை. தீஸ் கைண்ட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். ಮುನ್ಸಿಪಲ್ ಕಮಿಷನರ್ ಮೀಟಿಂಗ್ ಹೋಗಿದ್ದಾರೋ, ಡಿ ಸಿ ಹತ್ರ ಹೋಗಿದಾರನ್ನ ಎಲ್ಲಿಯಾದರೂ ತಾವು ನೋಡಿದ್ರಾ? ಡಿಸ್ಪ್ಲೇ ಮಾಡಿದಾರಾ ಬೋರ್ಡ್ನಲ್ಲಿ? ಇವತ್ತು ನಾಳೆ ಈ ಮೀಟಿಂಗ್ ಇದೆ, ನಾಳೆ ಇಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಇಷ್ಟು ಮೀಟಿಂಗ್ ಇದೆ. ಪಬ್ಲಿಕ್ ಬರೋದು ಹೋಗೋದು, ಪಬ್ಲಿಕ್ ಬರೋದು ಹೋಗೋದು. ಆ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ತಾನೇ ಇದೆ. ನಾನು ಕಮಿಷನರ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾ, ಇಲ್ಲ ಚೀಫ್ ಇಂಜಿನಿಯರ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾ, ಇಲ್ಲ MLA ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾ? ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ಪಬ್ಲಿಕ್ ಈಸ್ ದ ಸುಪೀರಿಯರ್. ಯಾವುದು ಚೆನ್ನಾಗಿದೆ? ಕುಡಿಯೋ ನೀರಿದೆ ಹೇಳಿ, ಚೆನ್ನಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಕುಡಿಯೋ ನೀರು. ಹ್ಯಾಂಡ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಹೋಗ್ತಾರೆ, ನೋಟಿಸ್ ಇಶ್ಯೂ ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತೀವಿ, ಹೊಸ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಬಿಡ್ತೀರಿ. ಯಾರು ಬೇಡ ಇಲ್ವೇ? ಶೆಲ್ಟರ್ ಏನು ಅವ್ರಿಗೂ? ಈ ಥರನೇ ಒಂದು ಟೆಂಪ್ರವರಿ ಶೆಲ್ಟರ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ 160. ಆ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಮೇಲೆ ನಾಳೆ ಅಲ್ಲಿ ಲೋಕಲ್ ಕೌನ್ಸಿಲರ್ ನನಗೆ 10 ಕೊಡಿ, ನನ್ನ ತಾಯಿಗೆ ತಂದೆಗೆ ಇವ್ರಿಗೆ ಅವ್ರಿಗಂದ್ರೆ ಇವರು ಬೀದಿನಲ್ಲಿ ತಾನೇ ಹೋಗಬೇಕು. ಚೆಕ್ ಮಾಡಿದಾರಾ, ಕ್ರಾಸ್ ಮಾಡಿದಾರಾ, ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಈಸ್ಕೊಂಡಿದ್ದಾರಾ? ಮತ್ತು ಯಾತಕ್ಕೆ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತೀವಿ? ಸರಿ, ಅವ್ರು ಅಲ್ಲಿ ಶೆಡ್ನಲ್ಲಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಮೇಲೆ ಯಾರು ಇದ್ದಾರೋ ಅವ್ರು ಕೊಡಿ ಮನೆ. ಇಸ್ ಇಟ್ ನಾಟ್ ಅನ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್? ಮತ್ತೆ Mr. Play. ಸರ್ ಪಾರ್ಕ್ಗಳು At last you will attend the meeting or not? சுதா கேட்குறாரா கொடுத்தேன். பார்க்குங்கிறது வந்து ஏற்கனவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த பார்க்கும் இது திரும்பி 10 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க டெவலப்மெண்ட்டுக்கு. முனிசிபாலிட்டியில் ஏற்கனவே பார்க்கு எல்லா வார்டும் பார்க்குங்க ஆகியதே, எந்த பார்க்கும் டெவலப் கிடையாது. இப்போ திரும்பி பார்க்குங்களுக்கு 10 கோடி ஒதுக்கி விட்டுக்கிறாங்க. அதுக்கு அப்போதானே 40% கமிஷன் கிடைக்கும். எங்கேயாவது ஒரு பார்க்கு நல்லா ஜனங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இதனால தான் லோகாயுக்தா எஸ்பியை கொண்டாந்து என்கொயரி பண்ண சொல்லி நான் 2 முறை போய் லோகாயுக்தா ஹெட் ஆஃபீஸில் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். யூ கேனாட் ஃபோர்ஸ் த லோகாயுக்தா டு பாஸ் அன் ஆர்டர் இமீடியட்லி. They will take their time. When time comes, எத்தனையோ கோட்டீஸ்வரெல்லாம் ஜெயிலில் இருக்கிறான்ல, நீங்கள்லாம் என்ன அந்த மாதிரி நேரம் வரும்போது உங்களுக்கு நியூஸ் நல்லா கிடைக்கும். இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்களா எப்படிங்க சார்? வெளியே போனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் விட்டுட்டு என்ன மைண்டுக்கு வருதா? அதில் ஒன்று கொடுத்துக்கிறாங்க பார்த்தியா? MLA பேசும்போது யாரும் பேச
பேப்பர் நியூஸ் எம்எல்ஏ வராங்க, எம்எல்ஏ பேசுகிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. அதர்ஸ் இல்லை, நீங்கள் பேசணும். டிக்டேஷிப் லார்ட், ஃபியூடல் லார்டிசம், இட் இஸ் கால் ஃபியூடலிசம். காரணம் மக்கள் சரியில்லை. மக்கள் ஒழுங்காக ஓட்டு போட்டுதான். பாரண்டலிக்கு மேலே ஆர்பிஐ ஓட்டு போட மாட்டாங்க. காரணம் கேஜிஎஃப் காரன் தமிழ, கேஜிஎஃப் காரன் அவன் ஆகப்படுறதே அவர் ரவுடிசம். வேத்தமங்கலம் ஒரு கொலை, பங்காரப்பேட்டில் ஒரு கொலை, கேஜிஎஃப்ல கொலை நடக்குதுங்க. யார் ரவுடிசம்? ஊர் மேலே போகிற தாசி உத்தமியை பார்த்து ஐயோச்சி நான் அவ கூட போக மாட்டேன் பார்த்துக்கிறியா ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அந்த பொம்பளை ஒரு ரொம்ப பேர் கேட்டு அப்படி சொல்கிறவங்களும் பார்த்துக்கிறீங்கள. இந்த மாதிரி தங்க வயல் மாதிரி ஒரு புனிதமான பூமி எதுவும் கிடையாது. ஆனால் புனிதத்தில் ஒரு 70% அசிங்கத்தை சேர்த்து விட்டாங்க. காவேரி நதி நல்ல நதி தான், குடிக்கிறது இல்லை. அதில் கொஞ்சம் நதி அந்த கால்வா தண்ணியை சேர்த்து. அதனால் காவேரி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? தங்க வயல் வாலிபனெல்லாம் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் 32,000 ஓட்டு போட்டேன். வச்ச காசுக்கு போட்டேன், அன்புக்காக போட்டேன். அவன் வீட்டில் இருக்கிற தாய்மாருங்க, அவங்க மனைவி மாறுங்க, அவங்க யாருக்கும் போட்டாங்க. இவனே சொல்கிறான், அது பெரிய தப்பு இல்லை, உன் கண்ட்ரோலுக்கே இல்லையா இல்லையா. அவங்க இவங்கெல்லாம் சிந்தனை செய்து இந்த தங்க வயல் முன்னேறணும்னு சொன்னால் எல்லா வாலிபனும் எல்லா தாய்மார்களும் ஒன்றா சேர்ந்து அடிமேல் அடி விழுந்தால் கூட பரவாயில்ல, நீ ரூபா நோட்டை எதிரில் காட்டு. இந்த ரூபா நோட்டு காமி தான் ஓட்டு வாங்கினாங்க. எவ்வளோ ₹1 கூட கீழே நின்றுவாங்க. எல்லா ஊர்லேயும் தான் காசு கொடுக்குறாங்கன்னுவாங்க. ஆனால் அவன் சிந்திச்சு ஓட்டு போடணும். அவன் சிந்திச்சு ஓட்டு போடணும். நீ சிந்தனை இல்லாத வெறும் பணத்துக்கு ஓட்டு போட்டு இந்த ஊரை காப்பாற்ற யாரும் இல்லையே, வரவே இல்லையே, நாங்கள் அத்தனை முறை போய் கூப்பிட்டு கூட அவர் வரலையே, வந்து என்ன பண்ணிட்டோம் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்? உங்களோட மன திருப்திக்கு என் தொழிலாளிங்க இத்தனை நாள் போராட்டம் பண்ணுறீங்க, நானும் உங்கள் ஜொத்தியில் இருக்குவேன், தூக்கு போட்டுக்குவேன், உங்களுக்காக உண்ணாவிரதம் செத்துருவேன். இதெல்லாம் எவ்வளோன்னு தான் எதையுமே வெற்றி போய் கூட இன்னும் சாகலைன்னு நினைக்கிறேன். சார் ஃபியூச்சரில் உங்கள் பொலிட்டிக்கல் ஜர்னி எப்படி இருக்கும்? நடந்து போனால் தெரியும். நடைய தான் எப்படி, எந்த நடை எப்படின்ட்டு கேட்டுக்கிறோம். எந்த நாடியா? பாதை எப்படி போகுதுன்னு கேட்குறாரு. நடக்கும்போது சொல்கிறேன், இந்த நடை போதுமா? என்னோட பாதை என்னைக்கு வீணாகாது சார். இந்த மண்ணில் யாரும் நம்பிக்கை இருக்கு. பாபா சாஹேப் அம்பேத்கர் மாலை போட வந்தாங்கல்ல, என் பார்ட்டிக்காரன் மாதிரி யாரும் கூப்பிட்டு வந்தாங்கல்ல. They are paid people, but they are my love and paid people. Bravo!